என்னோடய ஸ்டைலில் ஒரு வெஜ் சோம்பேறி குருமா செய்யலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்ட் ஆகிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது கூடயே வந்துட்டு நிலக்கடலை பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம இன்றைக்கி 2 வரமிளகா ஆட் பண்ண போகிறோங்க. காரத்துக்கு வரமிளகா தான், நீங்கள் வேணுன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, பிரியாணி இலை, இது எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதை இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கழுவி ஊற்றிக்கோங்க. இது கூடயே உப்பும் போட்டுட்டு, நான் இன்றைக்கி 1 கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். இது கூடயே வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. நம்மளோட குருமா ரெடிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கும்போது மட்டும் செய்யுங்க, எல்லா டைமும் செய்யாதீங்க. கடாயிலேயே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.